திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. பாடல் எண் 701 முதல் 710 வரை. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 701. இருநிதியாகிய எந்தை இடத்து இருநிதி வாயு இயங்கு நெறியில் 233 அஞ்சாய் இருநிதி வாயு இயங்கும் எழுத்தே. வாசி மெய்ப்பொருள் என்ற இரு அழியாத செல்வங்களை நம் உடலில் வைத்து அங்கேயே குடிக்கொண்டு அமர்ந்துள்ளான் இறைவன். எம் தந்தையாகிய ஈசன் விளங்கும் இடத்தை அடைவதற்கு 82 எனும் அகர உகரத்தால் வாசியை இயக்கி நாத இலயமாக்கி இம் எனும் மௌனத்தினால் மெய்ப்பொருளில் நிறுத்தி தியானம் தவம் என்ற சித்தர் நெறியில் நிலையாக நிற்க வேண்டும். இந்த அகர உகரத்தால் வாசியை நூல் போல் நூற்று ஈசன் இருக்கும் வாசியை நூல் போல் நூற்று வேண்டும். இந்த அகர உகரத்தால் வாசியை நூல் போல் நூற்று ஈசன் இருக்கும் இடத்தை அடைந்தால் அங்கே 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும் நமசிவாய எனும் 5 எழுத்தை தியானித்தபடியே இருப்பதை காணலாம். சிவன் இருக்கும் இடமான பேசா எழுத்தில் இருந்தே வாசி அகர உகரமாகவும் 5 எழுத்தாகவும் இயங்கிக் கொண்டுள்ளது. பாடல் எண் 702. எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில் 729 நாளாய் எழுத்துடன் அங்கி இருந்ததில் வாரே. சோதி ஒளியின் உள்ளே எழுந்தருளி இருக்கும் வாளை எனும் சிற்சக்தியில் இருந்தே நாதமாக எழுகின்றது வாசி. அவ்வாசி எழுகின்ற இடத்தை அறிந்தால் அது 9 வாசல் கொண்ட உடம்பினில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளிலும் பாய்ந்து தொடர்வதை உணரலாம். அது நமசிவாய எனும் 5 எழுத்தின் 4ஆம் எழுத்தான வா எனும் நாதத்துடன் சோதி ஒளியில் சி என்று கூடி வாசியாக அங்கு இருக்கின்றது. பேசா எழுத்தான புள்ளிக்குள் சிகாரமான தீயானதற்குள் தான் வாசி நாதமும் இவ்வாறே இருந்து கொண்டுள்ளது. பாடல் எண் 703. ஆறது கால் கொண்டிரதம் விளைத்திடும் 7 கால் கொண்டிரட்டி இறக்கிட 8 கால் கொண்டிட வகை ஏற்ற பின் 9 மாநிலம் ஒத்தது வாயுவே. 6 ஆதாரங்களிலும் வாசியாகிய காற்று சென்று அச்சக்கரங்களை சுத்தி செய்து உடலை உறுதியாக ஆக்கிடும். 7ஆம் தலமான சகச தலத்தினுள் வாசி புகுந்திடும். அதனை 2ஆன உகாரத்தால் இறக்கி 8ஆன அகாரத்தால் வாசிக்கால் கொண்டு ஏற்றி 8ஆன இடத்தில் நின்ற ஊமை எழுத்தில் வாசியை நிறுத்தி செய்யும் வாசி யோகத்தினால் செய்யும் தவத்தால் 9 வாயில் கொண்ட வாசியும் ஒத்து உறுதுணையாக இருந்து 10ஆம் வாசல் உள்ளிருக்கும் சோதி ஒளியில் சேர்த்து வைக்கும். பாடல் எண் 704. சந்திரன் சூரியன் தட்பரன் தானுவீர் சந்திரன் தானும் தலைப்படும் தன்மையை சந்தியிலே கண்டு தானாம் சகமுக துந்திச்சமாதி உடையொளி யோகியே. சந்திரன் சூரியன் தட்பரன் எனும் அக்கினி எனும் 3 கலைகளை ஒன்றான வாசியாக்கி சிவம் என நின்றிருக்கும் சிவலிங்கத்தில் ஸ்தாபித்து நிலை நிறுத்தி செய்யும் தவ யோகத்தில் சந்திரனை சூடிய ஈசன் தானே வந்து தலைப்படுவான். அவனை அடைந்து இன்புறும் தன்மையை தான் அடைய அந்தி சந்தி என 2 வேளையும் இத்தவ யோகத்தில் தவறாமல் இருந்து சுழுமுனை உச்சியிலேயே ஈசனை கண்டு கலந்து தன்னை மறந்து பேரின்பம் அடைந்து எப்போது மெய்ப்பொருள் கூடவே இருந்து ஈசனையே துதித்தபடி சும்மா இருக்கும் சமாதி நிலை அடைந்து ஒளியை சேர்ந்தவனே உயர்வான யோகியாவான். பாடல் எண் 705. அனங்கட்ட மாதல் அருஞ்சன நீவல்
வனங்குற்ற கல்விமா ஞானம் மிகுத்தல் சினங்குற்ற வாயர் சித்தி தூரங் கேட்டல் நுணங்கற்றிரோதல் கால் வேகத்து நுந்தலே. பெண் ஆசையை அறவே ஒழித்தலும் அரிய உறவாகிய சொந்த பந்தங்களை பிரிந்திருத்தலும் பணிவுடைய கருவமில்லா கல்வியாளனாகுதலும் பெருமை மிகு மெய்ஞானம் பெருகுதலும் எப்போதும் பஞ்சாட்சரத்தை வாயால் செபித்து கொண்டே இருத்தலும் சித்திகளை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று ஆராய்ந்து இருத்தலும் சித்தம் கலங்காது தியானத்தில் இருத்தலும் வாசிக்காலில் ஏறி வேகமாக நடத்தி சோதியொளியில் கலப்பதும் தவயோகம் செய்யும் சாதர்களின் இடையரா செயலாகும். பாடல் எண் 706. மரணம் சரைவிடல் வன்பர காயம் இரணஞ்சேர் பூமி இறந்தோர் கழித்தல் அரணன் திருவுருவாதன் மூவேலாம் கரனொரு கேள்வி கணக்கறிந்தோனே. மரணத்தை வெல்லுதலும் கிளத்தன்மை ஏற்படா வண்ணம் யோகத்தால் உடலை இளமையுடன் வைத்திருத்தலும் வளப்பமான பரகாய பிரவேசம் எனும் சித்தியை அடைந்து எங்கும் நிறைந்திருத்தலும் இப்பூமியில் இறந்து போகும் நல்லோரை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் ஆற்றலை பெற்று விளங்குதலும் ஈசனை போன்ற திருவுருவாகவே திகழ்வதும் மூவேலாக பிரகாசிக்கும் சூரியனின் 21 கிரணங்களையும் அறிந்து அதில் சிவசோதியாக ஒளி வீசும் ஈசனின் புகழையே கேட்டிருந்து தவயோகம் செய்யும் வழியில் கணக்காக கடந்து ஈசனை சேர்ந்தவனே உண்மையான யோகியாவான். பாடல் எண் 707. போதம் ஒழிக்கும் உலகை வலம் வந்து பாதம் நோவ நடந்தும் பயனில்லை காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவோரே. ஓசை ஒலிக்கும் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையும் சுற்றி வந்து கால்கள் நோக நடந்தும் கடவுளை காணாமல் தவிக்கும் பிறவிகளுக்கு எப்பயனும் கிடைக்கவில்லை. எடுத்த இப்பிறவி பயனை அடைந்து தன்னை அறிந்து தனக்குள்ளேயே இறைவனை கண்டு அன்பினால் அவனையே பற்றி அன்பே சிவம் என வாழ்ந்து தவசாதனைகள் புரிந்த இனியவரே பெரியோராகி நாதன் எழுந்தருளி இருக்கும் ஊரை அறிந்து ஈசனை அடைவாரே. பாடல் எண் 708. மூல முதல் வேதாமாலரன் முன்னிற்க கோவிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாவித்த சக்தி பரைபரன் பாதமே. மூல முதலாக வந்த மெய்ப்பொருளில் பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூவருமே அமைந்துள்ளார்கள். அவருக்கு முன்பாக கணபதி அங்கே 5 முகத்தானாக நின்றுள்ளார். தந்தையால் வந்த பரவிந்தும் தாயால் வந்த பரநாதமும் ஈசனால் வந்த விந்து சோதியாகவும் அம்மெய்ப்பொருளில் அமைந்துள்ளது. அத்தனி பெரும் சோதியில் நாத ஒளியாக பாவித்து நிற்பவளே வாளை சக்தி. அதுவே ஈசனும் சக்தியும் இணைந்திருக்கும் திருவடி ஆகும். பாடல் எண் 709. ஆதர யோகத்திதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனொடு மேததி ஈரன் கலை செல்வம் மீதொளி ஓதா சிந்தம் மீதானந்த யோகமே. மேல் ஆதாரமான அத்திருவடியில் இத்தவ யோகத்தில் இருந்து அங்கிருக்கும் தெய்வங்களை கண்டு வணங்கி மேலே வீற்றிருக்கும் தற்பரையான சக்தியின் அருளால் பரமனோடு சென்று சேர வேண்டும். மேலான 8-2 எனும் அகர உகரத்தால் வாசியை இயக்கி அதை கூரான சுழுமுனையில் செலுத்த வேண்டும். வாசி நாதமாகச் சென்று அங்கு ஒளிரும் சோதியில் கலக்கும். அப்போது பேச்சும் மனமும் அங்கே அடங்கி சும்மா இருக்கும். இதுவே ஆனந்த யோகமாகும். பாடல் எண் 710. மதியமும் ஞாயிறும் பந்துடன் கூடி துதிசை பலரவ தொல்வானவர்கள் விதியது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதியது காட்டும் பரமன் நின்றானே.
சந்திரனிலும் சூரியனிலும் கூடி தவம் செய்து ஈசனை துதித்து வழிபாடு செய்பவர்கள் தான் வானவத் தேவர்கள். இந்த ஈசனையே சுழுமுனையில் கூடி விதியாகிய உயிரை வளர்த்து அவ்வுயிரில் கூடி ஈசனை வணங்குபவர்கள் மெய் அடியார்கள். அந்த அன்புடையோர்க்கு பதி என நின்றிருக்கும் மெய்ப்பொருளை அது எனக் காட்டி அங்கே இவர்களுடனே நின்றிருப்பான். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.